அனைவருக்கும் வணக்கம். கன்னிராசிக்காரர்களுக்கு மிகவும் வலுவாக உச்சம் பலம் பெற்று சஞ்சரிக்கிறார் சுக்கிரன் உச்சபலம் பெற்று சஞ்சரிப்பதால் கன்னிராசிக்காரர்களுக்கு இனி யோகத்தின் உச்சியில் என்று சொல்லக்கூடிய வகையில் ஜனவரி 29 முதல் 31/5/2025 வரை எப்படி அமைய போகிறது என்பதை ஆராய்ந்து பார்க்கும் போது சுக்கிரன் உச்சபலம் பெற்று நேர்கதியிலும் வக்ர இயக்கத்திலும் முன்னோக்கி நகர்ந்தாலும் கடந்த 4 மாதங்களில் சந்தித்த பின்னடைவை சரி செய்யக்கூடிய வகையில் உச்சம் பெற்று அடுத்த 4 மாதங்கள் வலம் வரப் போகிறார். எனவே அந்த தருணம் என்பது மிக பெரிய அளவில் கன்னிராசிக்காரர்களுக்கு இனி யோகத்தின் உச்சியில் என்று சொல்லக்கூடிய வகையில் மிக சிறப்பான வாய்ப்புகளை உச்ச சுக்கிர பயிற்சியானது நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்க போகிறது. எனவே சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். ஏனென்றால் கன்னிராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் ராசியின் அதிபதியான புதனுக்கு நட்பு கிரகமாக திகழ்கிறவர் தான் சுக்கிரன். அவர் மிக வலுவாக சஞ்சரிக்கும் போது அபரிவிதமான நன்மை முன்னேற்றம் தங்களுடைய வாழ்வில் எந்தவிதமான தடையும் தாமதமும் இன்றி உறுதியாக வந்து சேர்வதற்கான நல்ல பல அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுப்பார் என்பதில் சந்தேகமே இல்லை. எனவே இந்த வேளையில் சின்ன சின்ன தடை தாமதங்கள் ஏற்பட்டாலும் கூட அவற்றை தகர்த்தெறியக்கூடிய அமைப்பு உச்சம் பெற்றிருக்கிறாருங்க சுக்கிரன். ஏனென்றால் சுக்கிரனை பொறுத்த வரைக்கும் பொதுவாக நவ கிரகங்களிலே சுகாதிபதி என்று அழைக்கப்படுகிறார். கன்னிராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் 2 மற்றும் 9ஆம் இடத்தின் அதிபதியாக திகழ்கிறவர் தான் சுக்கிரன். அவர் மிக வலுவாக ஆட்சி பலம் பெற்று சஞ்சரிக்கும் போதே அபரிவிதமான நன்மையை அள்ளி கொடுப்பார். அதிலும் தற்போது உச்சம் பெற்றிருக்கிறார். உச்சம் பெற்றிருக்கக்கூடிய இடமும் சப்தமஸ்தானமாக பார்க்கப்படுகிறது. அங்கு உச்சம் பெற்றிருப்பது மட்டுமல்லாமல் தனது சப்தம பார்வையை மிகவும் வலுவாக ஜென்மராசியின் மீது செலுத்துகிறாருங்க. எனவேதான் மிகப்பெரிய அளவிலான வளர்ச்சியும் முன்னேற்ற வாய்ப்புகளும் தடை தாமதம் இல்லாமல் சந்திப்பதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோகங்களை நிறைவாக அள்ளி கொடுக்க போகிறாருங்க. எனவே இந்த சந்தர்ப்பத்தை தவற விடாமல் சரியாக பயன்படுத்திக் கொள்வது உறுதியாக கன்னிராசிக்காரர்கள் கையில்தான் இருக்கிறது என்பதுதான் யதார்த்தமான உண்மை. ஏனென்றால் கன்னிராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் பொதுவாகவே ராசிக்கு சகாயமானவரான சுக்கிரனின் அமைப்பால் திடீர் அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகளையும் மனித வாழ்வில் மிகப்பெரிய அளவிலான மாற்றத்தையும் வளர்ச்சியையும் உறுதியாக சந்திப்பதற்கான நல்ல பல வாய்ப்புகளையும் அதிர்ஷ்ட யோகங்களையும் நிறைவாக அள்ளி கொடுக்கக்கூடிய அற்புதமான அமைப்பில் வலம் வருகிறவர் சுக்கிரன். அவர் சாதகமாக வலம் வரக்கூடிய இந்த வேளையில் பொதுவாகவே 2, 5, 7, 9 மற்றும் 11 ஆகிய இடங்களில் வலம் வரும்போது அபரிவிதமான வளர்ச்சியை அள்ளி கொடுப்பார். அதில் ஒரு இடமான சப்தமஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 7ஆம் இடத்தில் மிகவும் வலுவாக வலம் வரக்கூடிய இந்த தருணம் என்பது எதிர்பார்ப்புகள் அனைத்தும் பூர்த்தி செய்யக்கூடிய வகையில் மிக சிறப்பான நல்ல வாய்ப்புகளை அற்புதமாக அள்ளி கொடுக்க போகிறாருங்க. இந்த வேளையில் கன்னிராசிக்காரர்களுடைய எதிர்பார்ப்புகள் எதுவாக இருந்தாலும் அவற்றில் எழக்கூடிய தடை தாமதங்கள் அனைத்தையும் களைந்து தங்களுடைய வாழ்வில் மிக சிறப்பான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் உறுதியாக சந்திக்கக்கூடிய வகையில் மிக அற்புதமான நல்ல வாய்ப்புகளை நிறைவாக ஏற்படுத்தி கொடுக்க போகிறாருங்க. நீங்கள் தொடர்ந்து சந்தித்து வரக்கூடிய பல்வேறு வகையான நெருக்கடிகள், சிக்கல்கள், சிரமங்கள் இந்த தருணத்தில் முற்றிலுமாக கன்னிராசிக்காரர்களுக்கு விலகி முன்னேற்றத்திற்கு வழிவகை செய்யக்கூடிய சிறப்பான சந்தர்ப்பங்களும் இந்த வேளையில் உங்களை தேடி வருவதற்கான முதன்மையான யோகம் உண்டு. ஏனென்றால் கன்னிராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் 7ஆம் இடத்தில் உச்சம் பெற்று சஞ்சரிக்கக்கூடிய சுக்கிரனின் அமைப்பு இனி யோகத்தின் உச்சியில் என்று சொல்லக்கூடிய வகையில் எந்தவிதமான எதிர்பார்ப்பாக இருந்தாலும் திட்டங்களாக இருந்தாலும் அவற்றை வெற்றிகரமாக மாற்றி கொடுக்கிறாருங்க கன்னிராசிக்காரர்களுக்கு. எனவே கன்னிராசிக்காரர்கள் சந்திக்கக்கூடிய பின்னடைவு, தடை தாமதம் போன்ற அனைத்துமே தங்களுடைய வாழ்வில் உறுதியாக விலகும். எதிர்பார்ப்பதை காட்டிலும் மிக சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்றமும் தங்களுடைய வாழ்வில் உறுதியாக உங்களை தேடி வருவதற்கான நல்ல சந்தர்ப்பம் உண்டு. அதிலும் இல்லத்தில் பல்வேறு வகையான சுப நிகழ்வுகளை கலஸ்தரஸ்தானம், சப்தமஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 7இல் உச்சம் பெற்றிருக்கும் போது 9இல் வக்ர நிவர்த்தி பெற்று குருவும் அமர்கிறார். எனவே திருமணம், புத்திரபாகியம் உள்ளிட்ட பல்வேறு வகையான நிகழ்வுகளில் இருக்கக்கூடிய தடை தாமதங்கள் விலகும். எதிர்பார்ப்பதை காட்டிலும் இல்லத்தில் மகிழ்ச்சி இரட்டிப்பாக கூடிய வகையில் பல்வேறு வகையான சுப காரியங்கள் தடையில்லாமல்
கைகூடுவதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகள் நிறைவாக உங்களை தேடி வருகிறது. நீண்ட நாட்களாக தங்களுடைய வாழ்வில் சந்திக்கக்கூடிய பெரிய அளவிலான சிக்கல்கள், சிரமங்கள் அனைத்தும் விலகுவதோடு முன்னேற்றத்திற்கு வழிவகை செய்யக்கூடிய சிறப்பான சந்தர்ப்பங்கள் இந்த தருணத்தில் உங்களை தேடி வரும் என்பதை திட்டவட்டமாக உறுதிப்படுத்தி கொடுக்கிறாருங்க சுக்கிரன். எனவே கன்னிராசிக்காரர்கள் இந்த தருணத்தை சரியாக பயன்படுத்தி கொள்ள முயற்சி செய்யுங்கள். தங்களுடைய வாழ்வில் இருக்கக்கூடிய பெரிய அளவிலான நெருக்கடிகள் விலகி உறுதியாக இனி யோகத்தின் உச்சியில் என்று சொல்லக்கூடிய வகையில் உங்களுடைய எதிர்பார்ப்புகளும் திட்டங்களும் இல்லம் மட்டுமல்ல அனைத்து விதமான பணிகளிலும் உச்சம் பெற்று வலம் வரக்கூடிய சுக்கிரனின் அமைப்பால் அடுத்த 4 மாதங்களுக்கு நிறைவாக அமைவதற்கான நல்ல யோகம் வலுவாக கிடைக்கிறது. அதோடு மட்டுமல்லாது மிகவும் வலுவாக இந்த வேளையில் எந்த காரியத்தை திட்டமிட்டாலும் அதில் இருக்கக்கூடிய தடை தாமதங்களை விலக்கி முன்னேற்றம் நிறைந்தவையாக உறுதியாக மாற்றி கொடுக்கிறாருங்க சுக்கிரன். எனவே சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். நீண்ட நாட்களாக தங்களுடைய வாழ்வில் சந்திக்கக்கூடிய பெரிய அளவிலான மன வருத்தம் இந்த தருணத்தில் விலகும். நெருங்கிய உறவினர் மற்றும் நண்பருடன் இருந்து வந்த மனஸ்தாபம் விலகி ஒற்றுமை பிறப்பதற்கான யோகமும் உண்டு. பெண்மணிகளின் நலனை பேணி காக்கக்கூடிய குரு 9 வக்ர நிவர்த்தி பெற்றும் சுக்கிரன் 7 உச்சம் பெற்றும் சஞ்சரிப்பது பெண்மணிகளுக்கு அமோகமான மகிழ்ச்சியான பல நல்ல நிகழ்வுகள் தடை தாமதம் இல்லாமல் கைகூடும் என்பதை திட்டவட்டமாக குரு மற்றும் சுக்கிரன் ஆகிய 2 கிரகநிலைகளுமே தெல்ல தெளிவாக உறுதிப்படுத்துகிறது. எனவே இனி யோகத்தின் உச்சியில் என்று சொல்லக்கூடிய வகையில் பெண்மணிகளுடைய எதிர்பார்ப்புகள் அனைத்துமே பூர்த்தியாகும். உத்தியோகம், தொழில் ரீதியாக இருக்கக்கூடிய நெருக்கடிகள் விலகும். சக பணியாளர்கள், மேலதிகாரிகளின் ஒத்துழைப்பு சாதகமாக அமையக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது. எதை செய்தாலும் அதில் இருக்கக்கூடிய தடை தாமதங்களை நன்கு அறிந்து அவற்றில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை விளக்குவதால் முன்னேற்றம் நிறைந்தவையாக மாற்றிக்கொள்வதற்கான யோகம் உண்டு. உத்தியோகம், தொழில் ரீதியான பணிகளில் நல்ல வளர்ச்சி கிடைக்குங்க. தொழில்துறை, வியாபாரத்துறையில் முன்னேற்ற பாதையில் பயணிக்கக்கூடிய வகையில் பல்வேறு வகையான காரிய தடைகளை விலக்கி விடுகிறார். நினைப்பதை காட்டிலும் இரட்டிப்பான வளர்ச்சியும் இரட்டிப்பான நன்மையும் இந்த தருணத்தில் உங்களை தேடி வருவதற்கான முதன்மையான யோகம் நிச்சயமாக கன்னிராசிக்காரர்களுக்கு கிடைக்கிறது. எனவே கன்னிராசிக்காரர்கள் சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். கலைத்துறையின் நாயகன் என்று சொல்லக்கூடிய சுக்கிரன் உச்சம் பெற்றிருப்பதால் கலைத்துறை மற்றும் அரசியல் துறையில் பெயர் புகழ் அதிகரிக்கக்கூடிய வகையிலும் விருதுகளை பெறக்கூடிய அளவிற்கு உங்களுடைய செயல்பாடுகள் மிக சிறப்பான வரவேற்பையும் முன்னேற்றத்தையும் அள்ளி கொடுக்கக்கூடிய வகையில் உறுதியாக அமைய போகிறது. அதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் பொருளாதார ரீதியான வளர்ச்சியும் உறுதியாக கிடைக்கும். எனவே பொருளாதார ரீதியான வளர்ச்சி தான் உங்களுடைய வாழ்வில் மிக சிறப்பான மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் என்பதுதான் யதார்த்தமான உண்மை. அந்த வகையில் மிக சிறப்பான வளர்ச்சிக்கு வித்திடுகிறாருங்க சுக்கிரன். அது மட்டுமல்லாது மாணவர்களின் கல்வியிலும் நல்ல முன்னேற்றம் உண்டு. அசையும் அசையா சொத்துக்கள் வாங்கக்கூடிய முயற்சியில் உள்ள தடைகள் விலகி முன்னேற்றம் பிறப்பதற்கான சாத்தியக்கூறுகளும் நிறைவாக இந்த வேளையில் கிடைக்கிறது. மேலும் சாதகமாக மாற்றிக்கொள்ள கன்னிராசிக்காரர்கள் உறுதியாக வாரத்தில் புதன்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள வராகி அம்மன் ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். தடை தாமதம் அத்தனையும் தகர்த்தெறியப்பட்டு தங்களுடைய வாழ்வில் நல்ல வளர்ச்சியும் முன்னேற்றமும் உறுதியாக சந்திப்பதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோகம் நிச்சயமாக உங்களை தேடி வரும் என்பதில் சந்தேகமே வேண்டாம் கன்னிராசிக்காரர்களுக்கு.